இது பேசவே வந்தியா நேரம் நாம் மௌனமாயிருந்தா. வேத புஸ்தகத்திலே இயேசுவின் பிறப்பு என்ற உடனே நமது ஞாபகத்துக்கு வருவது மரியாள். மரியாளுக்கு இணையாக பார்க்கப்பட வேண்டிய இன்னொரு நபர் யோசேப்பு. ஆனால் யோசேப்பை குறித்து அவ்வளவுக்கு அதிகமாக யாரும் பேசுறது கிடையாது. இந்த நாளிலே யோசேப்பை பற்றி நாம் தியானிக்க போகிறோம். யோசேப்பு என்ற இந்த மனிதன் மரியாள் எப்படி இயேசுவுக்கு தாயாக செயல்பட்டாரோ அதேபோல் யோசேப்பு இயேசுவின் தந்தையாக அவர் அறியப்படுகிறார். இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்கான தலைப்பும் ஜோசப் த ஃபர்காட்டன் ஃபாதர். யோசேப்பு மறக்கப்பட்ட ஒரு தந்தை என்ற தலைப்பின் கீழ் அவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்திலே 18வது வசனம் முதல் உள்ள வேத பகுதியை நாம் யாவரும் கவனிக்கலாம். அன்புக்குரியவர்களே, 3 மாதங்களுக்கு முன்பு நானும் என் மனைவியும் நம்முடைய இந்திய தேசத்திலே வடகிழக்கு மாநிலங்கள் என்று அறியப்படுகின்ற மிசோரம், மணிப்பூர், மேகாலயா போன்ற பகுதிகளுக்கு போய் வர தேவன் உதவி செய்தார். அப்படி நாங்கள் போய் வருகின்ற நிலையிலே மணிப்பூரிலே நாகாலாந்திலே நாங்கள் ஒரு மார்க்கெட்டை நாங்கள் பார்ப்பதற்காக மார்க்கெட்டுக்குள்ளே போனோம். அந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய தவளைகள் வச்சுருந்தாங்க. தவளைகள் எதற்காக வச்சுருக்காங்க? எல்லாம் காலை கட்டி கட்டி போட்டு வச்சுருந்தாங்க. அங்கே தவளைகள் உணவாக உண்ணப்படுகிறது. ஓகே, தவளைகள் உணவாக உண்ணப்படுகிறது. நமக்கு ஷாக்கிங்காக இருக்கும். நாய் கூட அங்கே உணவாக உண்ணப்படுகிறது. அது அவருடைய கலாச்சாரம், அவருடைய உணவு முறை. ஓகே, அதை பற்றி நம்ம பெருசாக யோசிக்க ஒன்றும் இல்லை. ஆனால் மணிப்பூர் போன்ற அந்த மாநிலத்திலே தவளைக்கு திருமணம் செய்து வைப்பதாக ஒரு ஐதீகம் அங்கே இருக்கிறது. பழைய ஒரு சினிமா படத்தில் பார்த்த ஞாபகம் இருக்கிறது. விவேக் பூசாரியா நடிப்பார். அதில் கழுதைக்கும் ஒரு மனுஷனுக்கும் கல்யாணம் பண்ணுவாங்க. ரைட்? என்னடான்னு கேட்டால் மழை வரணுன்றதுக்காக கழுதைக்கும் மனுஷனுக்கும் திருமணம் பண்ணுகிற ஒரு காட்சி படமாக்கப்பட்டிருக்கும். விவேக் நல்ல அறிவு சார்ந்த பல கருத்துக்களை அவர் தன்னுடைய நகைச்சுவையின் மூலமாக முன்வைப்பது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஓகே, ஆனால் நாம் வாசித்த இந்த வேத பகுதியிலே இந்தியாவிலே பார்க்கிற தவளை கல்யாணமோ அல்லது கழுதை கல்யாணமோ கிடையாது. 2 தனி நபர்களுக்கான, ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் இடையே ஏற்படுகின்ற ஒரு அற்புதமான திருமண உறவு. அதை பற்றி அந்த திருமண உறவு உடைந்து போகக்கூடாது என்பதற்காக கர்த்தருடைய தூதனானவர் யோசேப்பிடத்தில் பேசுகிறார். திருமண உறவு உடைந்து போகக்கூடாது என்கின்ற சூழ்நிலை என்னவென்று கேட்டால், திருமணத்திற்கென்று யோசேப்பும் மரியாளும் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறார்கள். நம்ம ஊர்ல எல்லாம் நிச்சயதார்த்தம் நம்ம பண்றோம். திருமணத்துக்கு முன்னாடி நிச்சயதார்த்தம் பண்றோம். நிச்சயதார்த்தம் பண்ணிருக்கிற நிலையில திடீரென்று நிச்சயதார்த்தம் பண்ணியிருக்கின்ற பெண் கருவுற்றிருக்கிறாள். அது யாருக்கும் தெரியாது, எப்படின்னு தெரியாது. அப்படின்ற ஒரு நிலையில இருந்தா ஆட்டோமேட்டிக் என்ன நடக்கும்? அந்த கல்யாணம் நடக்குமா? பதில் சொல்லுங்க. அந்த கல்யாணம் நடக்குமா? திருமணத்திற்காக நிச்சயப்பட்டிருக்கிற 2 பேர்ல திடீரென்று நிச்சயிக்கப்பட்டிருக்கிற பெண் கருவுற்றிருக்கிறாள், கர்ப்பமாக இருக்கிறாள் அப்படின்ற தகவல் தெரிஞ்சுன்னா கல்யாணம் நடக்குமா? சொல்லுங்க, கமான் பேசுங்க. நடக்காது. ரைட்? அதே போன்ற நிலை தான் இங்க இருக்குது. யோசேப்புக்கு தெரிய வருது, தனக்கு திருமணத்திற்கென்று நிச்சயிக்கப்பட்டிருக்கிற மரியாள் கருவுற்றிருக்கிறாள் அப்படின்ற செய்தி சொந்த பந்தம், உறவினர்கள், நண்பர்களுக்கு கிடையாது. மரியாளை திருமணம் பண்ண போகின்ற யோசேப்புக்கு தெரிய வருகிறது, மரியாள் கருவுற்றிருக்கிறாள் என்று சொல்லி. யூசுவலா என்ன நடக்கும்? கருவுற்றிருக்கிறாள் அப்படின்னு நினைச்சா மாப்பிள்ளை என்ன செய்வாரு? அம்மா அப்பாட்ட போய் சொல்லுவார், அண்ணன் தம்பிகிட்ட சொல்லுவார், சொந்த பந்தத்தை சொல்லுவார், இந்த கல்யாணம் வேண்டாம், நிறுத்துங்க, நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்
அப்படின்னு என்ன செய்வாரு, சொல்லுவார். ஆனால் யோசேப்பு அப்படி எதுவுமே செய்யல. கவனிக்கணும், யோசேப்பு அந்த மாதிரி ஊரை கூட்டல, உறவினர்களை கூட்டி இவளை என்னன்னு கேளுங்க என்று சொல்லவில்லை, இந்த கல்யாணம் வேண்டாம் என்று சொல்லவில்லை. மாறாக யோசேப்பை பற்றி நாம் இங்க என்ன வாசிக்கிறோம், யோசேப்பு அவன் நீதிமானாக இருந்தபடியினால், இரக்கம் உடையவனாய் இருந்தபடியினால் மரியாளை பொது வெளியில பப்ளிக்கா எல்லாருக்கும் தெரியும் மாதிரி அவமானப்படுத்த மனதில்லாமல், கவனிக்கணும், தனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற, திருமணத்திற்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற மரியாள் கருவுற்றிருக்கிறாள். ஆனால் அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் தள்ளிவிட வேண்டும் என்று எண்ணம் கொள்ளுகிறான். ரகசியமாய் தள்ளிவிட வேண்டும் என்றால் என்ன அர்த்தம், யாருக்கும் தெரியாம இதை பெரிய பிரச்சனையா பண்ணி அவளுக்கு அசிங்க வராம இந்த திருமணத்திலிருந்து நம்ம ஒதுங்கிக்கலாம், மரியாள் எப்படினாலும் மனம் போல வாழட்டும், நம்ம ஒதுங்கிக்கலாம் என்று சொல்லி இந்த யோசேப்பு இரக்கமுடையவனாய் இருக்கிறான். மரியாளுக்கு ஒரு அவப்பெயர் வந்துடக்கூடாது என்று சொல்லி நினைக்கிறான். ஆகவேதான் பரலோகத்தின் ஆண்டவர் தமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை யோசேப்பு போன்ற இரக்கமும் அன்பும் அரவணைப்பும் உடைய ஒரு அற்புதமான மனிதனுடைய வீட்டிலே பிறக்கும்படி தேவன் தம் குமாரனாகிய இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்புகிறார். யோசேப்பை குறித்து இங்கே நம்ம அறிய வருகிற செய்தியின் வரிசையிலே 3 பிரதான குறிப்புகளை நாம் இங்கே பார்க்கலாம். முதல் குறிப்பு, யோசேப்புக்கென்று மரியாள் நியமிக்கப்பட்டிருக்கிறாள், நிச்சயதார்த்தம் பண்ணப்பட்டிருக்கிறாள். ஓகே, அப்போ நிச்சயதார்த்தம் பண்ணப்பட்ட நிலையிலே யோசேப்பை பற்றி நாம் அறிய வருகிற முதல் செய்தி என்ன, ஜோசப் வாஸ் engaged or betrothed. திருமணத்திற்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறார் அல்லது நிச்சயதார்த்தம் நடந்திருக்கிறது என்பது முதல் செய்தி. யோசேப்பை பற்றின முதல் செய்தி, திருமணத்திற்காக நிச்சயம் ஆயிருக்கிறாரு. இரண்டாவது செய்தி என்ன, வசனம் 19 நாம் பார்ப்பது, அவள் புருஷனாகிய யோசேப்பு. கவனிக்கணும், பாலஸ்தீன தேசத்திலே நிச்சயதார்த்தம் பண்ணாவே கணவன் மனைவி என்றுதான் அவர்கள் அழைக்கப்படுவார்கள். கூடி சேர்ந்து வாழாம இருக்கலாம், ஆனால் நிச்சயதார்த்தம் ஒன்று பண்ணிட்டாவே நம்ம ஊர்ல பாதி கல்யாணம் சொல்லுவோம், பட் அவங்களுக்கு பாதி கல்யாணம் கிடையாது, கிட்டத்தட்ட முழு கல்யாணம் நடந்த மாதிரி கணவன் மனைவின்னு தான் சொல்லுவாங்க அவங்க ஊர்ல. ஓகே, நம்ம ஊர்ல என்னதான் நிச்சயதார்த்தம் பண்ணாலும் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி கூட ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. தாலி கட்டுறதுக்கு முன்னாடி 2 பேர்ட்டு கேள்வி கேட்பாங்க, என்னப்பா மாப்பிள்ளை பார்த்து கேட்பாங்க, பொண்ணை பார்த்து கேட்பாங்க, உனக்கு அதில் சம்மதமா, ஏதாலும் வற்புறுத்தல் தான் இருக்குதா, வேணும்னா இப்போ கூட பிரிஞ்சு போயிடுங்க, நீங்கள் கட்டாயம் கல்யாணம் பண்ணணும் அவசியம் கிடையாது அப்படின்னு கல்யாணம் பண்ணுற தாலி கட்ட போகிறதுல கூட வாய்ப்பு கொடுப்பாங்க. ஆனால் யோசேப்பு மேரி வாழ்ந்த, மரியாள் வாழ்ந்த காலகட்டத்தில் நிச்சயதார்த்தம் ஒன்று பண்ணிட்டாவே அவங்க கணவன் மனைவி தான், பிரிய முடியாது. அப்படி பிரிய வேண்டிய அவசியம்னு ஒன்று வந்துச்சுன்னா முறைப்படி விவாகரத்து வாங்கணும். விவாகரத்து வாங்கி அதுக்குரிய செலவுகள்லாம் பண்ணாதான் விவாகரத்து, திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே. ஓகே, ஸோ முதலாவது செய்தி யோசேப்பை பற்றி, அவர் நிச்சயதார்த்தமானவர். இரண்டாவது செய்தி என்ன சொன்னேன், அவளுடைய புருஷன். தட் மீன்ஸ் திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே நிச்சயதார்த்தம் பண்ணாவே கணவன் மனைவி என்ற ஒரு பெயர். ஸோ இரண்டாவது குறிப்பு, அவர் ஒரு கணவன், த ஹஸ்பண்ட் ஜோசப். மூன்றாவது குறிப்பு என்ன, அதை நேரடியாக அந்த பகுதியில் நம்ம பார்க்க முடியாது, ஆனால் மூன்றாவது குறிப்பு என்ன, இந்த அதிகாரத்தில் கடைசியில் நம்ம வாசித்த செய்தி என்ன, இந்த யோசேப்பு மரியாளுடைய வயிற்றிலே உருவாகி பிறந்த குழந்தைக்கு இயேசு என்று பெயர் கொடுக்கிறார். ஓகே, இந்த பெயர் கொடுக்கிற வேலை யாருடைய வேலைன்னு கேட்டீங்கன்னா குழந்தையினுடைய தந்தை தான் கொடுக்கணும். ஓகே, குழந்தையினுடைய தந்தை தான் பெயர் கொடுக்கணும். அந்த வகையிலே யோசேப்பு இங்கே எப்படி அறியப்படுகிறார், இயேசுவினுடைய தந்தை. உலக பிரகாரமான மாம்சத்திற்குரிய தந்தை அல்லது தகப்பன் என்ற மூன்றாவது குறிப்பை நாம் இங்கே பார்க்கிறோம். இதே குறிப்பை லூக்கா 2ஆம் அதிகாரத்திலே மரியாள் இயேசுவுக்கு 12 வயசு இருக்கும் பொழுது இயேசுகிட்ட பேசுறார். திருவிழாவுக்கு போன நேரத்தில் திடீர்னு காணா போயிட்டார் இயேசு கிறிஸ்து. 3 நாள் கழிச்சு தேடி பிடிச்சி பார்க்கும் பொழுது இயேசு அங்கே மற்றவர்களோடு பேசிக்கிட்டு இருக்கிறார், மத தலைவர்களோடு. அப்போ மரியாள் இயேசுவை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன, நானும் உன் தகப்பனும்
இயேசுவை பார்த்து மரியாள் பேசின வார்த்தை, நானும் உன் தகப்பனும் விசாரத்தோட உன்னை தேடினோமே அப்படின்னு சொல்லி சொல்வதன் மூலமாய் யோசேப்பை பற்றி நாம் அறிய வருகிற மூன்றாவது செய்தி என்ன? He was the father of Jesus. இயேசு கிறிஸ்துடைய தந்தை என்று அறியப்படுகின்ற மூன்றாவது குறிப்பு. ஓகே, இந்த மூன்று குறிப்புகளை நாம் சுருக்கமாக நாம் தியானித்து முடிக்கலாம். ஓகே, முதலாவது இந்த சம்பவம் யாரை பற்றின சம்பவம்? 2 பேர் சொல்லுங்க. 2 பேர் நீங்க பிரதானமா சொன்ன என்னென்ன பேரு? யோசேப்பு, மரியாள். ஓகே, மேரின்றது ஆங்கில பெயர், மரியாள். ஓகே, மேரினே சொல்லி பழகிட்டோம். மேரி கிறிஸ்மஸ். நிறைய பேர் மேரி கிறிஸ்மஸ் மேரி கிறிஸ்மஸ்ல மெரி கிறிஸ்மஸ், MERRY. ஓகே, ஆல்ரைட். 2 பேரை பத்தி பார்க்கிறோம், யோசேப்பு, மரியாள். இந்த 2 பேருடைய நிலை என்ன? அவர்கள் திருமணத்திற்காக நிச்சயிக்கப்பட்டிருக்கிறார்கள். திருமணத்திற்காக நிச்சயதார்த்தமான நிலையிலே திடீரென்று கேள்விப்படுகிறார், மரியாள் கருவுற்றிருக்கிறாள். ஆனால் யோசேப்பு என்ன செய்தார்? அவளை எல்லாருக்கும் தெரியாத மாதிரி அசிங்கப்படுத்தாம, அவமானப்படுத்தாம, ரகசியமாய் தள்ளிவிட நினைக்கிறார். அந்த தருணத்தில் தேவதூதன் வந்து பேசி, நிச்சயதார்த்தம் உடைஞ்சு போகக்கூடாது, திருமணம் உடைஞ்சு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சரியான நேரத்தில் ஆண்டவர் வந்து குறுக்கிடும் பொழுது, தகவல் சொல்லும் பொழுது, யோசேப்பு மரியாளை சேர்த்து கொண்டு அவளுக்கு கணவனாக மட்டுமல்ல, அவள் பெற்றெடுக்க போகின்ற குழந்தையாகிய இயேசுவுக்கு தகப்பனாகவும் அவர் வாழ்கின்றார். அந்த வரிசையிலே முதல் குறிப்பு ஜோசப் த பெட்ரோத். நிச்சயிக்கப்பட்டிருந்தால் அது திருமணத்திற்காக நிச்சயதார்த்தமாகியிருந்த யோசேப்பு என்கின்ற செய்தியை நாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பரிசுத்த வேதாமம் ஆரம்பிக்கும் பொழுது கவனிக்கணும், பரிசுத்த வேதாமம் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு திருமணம் செய்தியோட தான் ஆரம்பிக்கிறது. நம் எல்லாருக்கும் முதல் பெற்றோர்கள் ஆதாம், ஏவாள். அவர்களுடைய திருமணம், அந்த திருமணம் உறவிலே ஆதாம் ஏவாள் திருமணம் முடித்தவர்களாக இருக்கிறார்கள். அதை தேவனே நடத்தி இருக்கிறார். அப்படி நடத்தி இருக்கிற நிலையில ஏவாள் பிசாசரிடத்தில் பேசுகிறார், அங்கே வீழ்ச்சி உண்டாகிறது. இங்கே புதிய பாடம் ஆரம்பிக்கும் பொழுதும் ஒரு திருமணத்திற்காக நிச்சயிக்கப்பட்டிருக்கிறவர்கள் அந்த திருமணம் தடைப்பட்டு விடக்கூடாது, உடைந்து விடக்கூடாது என்பதற்காக அந்த திருமணத்தை பாதுகாக்கிற, நடத்துகின்ற ஒரு தேவனை நாம் இங்கே பார்ப்பதன் மூலம் கவனிக்க வேண்டும். திருமணம் என்பது யாவருக்குள்ளும் கனம் உள்ளது. வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள், உங்களுடைய வாலிப நாட்களிலே தேவன் உங்களுக்கென்று கொடுக்கின்ற அற்புதமான வாழ்வை பெற்றுக் கொள்வதற்கு நீங்கள் காத்திருக்க வேண்டும், அதற்காக ஆயத்தப்பட வேண்டும். யோசேப்பின் காலகட்டத்திலே, மரியாள் வாழ்ந்த காலகட்டத்திலே வழக்கமாக திருமணத்திற்கென்று நிச்சயிக்கப்பட்டதிலிருந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் அவங்க காத்திருப்பது அவருடைய வழக்கம். இந்த 1 வருஷ காலகட்டத்தில் திருமணத்திற்காக நிச்சயிக்கப்பட்டிருக்கிற அந்த ஆண் மகன் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் குடும்பமாக வாழ்வதற்கு வீடு கட்ட வேண்டும், அல்லது தனியாக வாழ்வதற்கான ஆயத்தங்களை செய்ய வேண்டும் என்பது அன்றைக்குள்ள ஒரு நிலை. யோசித்து பார்க்கலாம், யோசேப்பு திருமணத்திற்காக நிச்சயிக்கப்பட்டிருக்கிற நிலையிலே எத்தனை கனவுகளோடு அவர் ஆயத்தப்பட்டு கொண்டே இருந்திருக்கணும். 1 வாரம் முடிஞ்சு, 1 மாசம் முடிஞ்சு, 2 மாசம் முடிச்சு, 3 மாசம் முடிச்சு, 4 மாசம் முடிஞ்சு, ஒவ்வொரு மாசத்தை எண்ணிக்கிட்டே இருக்கிறார். எப்போ 12 மாசம் முடியும், எப்போ திருமணம் அப்படின்னு சொல்லி காத்துக்கொண்டே இருக்கிறார். திடீரென்று ஒரு பயங்கரமான ஷாக்கிங் செய்தி வருகிறது. தனக்கு திருமணத்திற்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிற பெண் கருவுற்றிருக்கிறாள். எந்த ஆண்மகனால் தூங்க முடியும்? யாரால தூங்க முடியுமா? ஆண்மகனுக்கு தூக்கம் வருமா? ஆனால் இங்கே யோசேப்ப தூங்குகிறவரா பார்க்கிறோம். நிம்மதியா தூங்குறார். ஷாக் ஆகி கலாட்டா பண்ணி ஆய் ஓய் கல்யாணத்தை நிறுத்து அப்படி இப்படி எதுவுமே சொல்லவில்லை, நிம்மதியா தூங்குகிறார். எப்படி இந்த யோசேப்பினால் தூங்க முடிகிறது? காரணம் இந்த யோசேப்புக்கு தெரியும், என் வாழ்விலே நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, ஏமாற்றம் வந்தாலும் சரி, எதிர்பார்க்காத நடந்தாலும் சரி, எனக்காக கவலைப்படுகிற ஒரு தேவன் உண்டு.
என் வாழ்விலே நான் எதிர்பார்த்த நிகழ்வுகள் நடக்காமல் என் இதயத்தை குத்துகின்ற ஒரு பெரிய நிகழ்வுகள் வந்தாலும் அதையும் தேவன் ஆளுகிறார், அதையும் எனக்கு நன்மையாகவே தர முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கை அவனுக்கு இருந்தபடினால்தான் யோசேப்பு உறங்குகிற ஒருவராய் பார்க்க முடிகிறது. இங்கே பார்க்கின்ற இந்த நிகழ்விலே முதலாவது செய்தி, யோசேப்பு ஒரு ஆண், மரியாள் ஒரு பெண். இன்றைக்கு மேலை நாடுகளிலே மட்டுமல்ல, இந்திய தேசத்திலும் இன்றைக்கு சமுதாயத்தில் பேசுகின்ற ஒரு பரிதாபமான ஒரு நிகழ்வு என்ன? ஆணோடு ஆண் திருமணம் பண்ணுவது, பெண்ணோடு பெண் திருமணம் பண்ணுவது. அறிவீனமான ஒரு காரியத்தை இன்றைக்கு இந்த உலகத்திலே அவ்வப்போது நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வாக பார்க்கின்றோம். இது மனித குலத்திற்கு மனிதனே வைத்துக் கொள்ளுகின்ற ஒரு நெருப்பு, ஃபயர். பல தருணத்தில் ஃபயர் என்ற பெயரில் கூட அது மாதிரி சில திரைப்படங்கள்லாம் எடுக்கிறது உண்டு. ஓகே, மனித குலத்துக்கு மனிதனே வைத்துக் கொள்ளுகின்ற ஒரு நெருப்பு தான் ஆண்டவர் அமைத்திருக்கின்ற திருமண உறவை மீறி ஆணோடு ஆண் அல்லது பெண்ணோடு பெண் திருமணம் பண்ணுவது என்பது அவமானமான ஒரு காரியம், அழிவுக்கு நேராக மனுக்குலத்தை நடத்துகின்ற ஒரு காரியம். வேத புஸ்தகத்தின் ஆரம்பத்திலும் ஒரு திருமணம், புதிய ஏற்பாட்டில் ஆதியாகமத்திலே ஒரு திருமணம், புதிய ஏற்பாட்டின் ஆரம்பத்திலும் ஒரு இன்னொரு திருமணம். அந்த திருமணத்தில் இணைகின்ற ஒரு ஆண் பெண். ஆக திருமணம் என்பது எப்பொழுதுமே ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே நடைபெறுவதுதான். அதை தாண்டி நடைபெறுகின்ற அனைத்துமே அறிவீனமான ஒரு காரியங்கள். இன்றைய திருச்சபைகளிலே இருக்கின்ற வாலிபர்கள், நீங்கள் உலகத்திலே பார்க்கின்ற அப்படிப்பட்டதான ஒரு தகாத வாழ்க்கை முறையை அசிங்கம் என்று எண்ணுங்கள், அதற்கு எதிராக குரல் கொடுங்கள். அது நம் ஒவ்வொருவர் மேலும் விழுந்த கடமை. இரண்டாவது நாம் சந்திக்கின்ற செய்தி, இவ்விரண்டு பேருமே, மரியாள், யோசேப்பு, இவர்கள் இரண்டு பேருமே ஒரே தெய்வ நம்பிக்கை உடையவர்கள். ஒரே தெய்வ நம்பிக்கை உடையவர்கள். இங்க நமக்கு கொஞ்சம் சவால் நிறைந்த ஒரு நிலை இருக்கிறது. நாம் வாழ்கிற நம்முடைய இந்திய தேசத்திலே ஒரே விசுவாசம், ஒரே நம்பிக்கை உடையவர்களை திருமணம் பண்ணுவது என்பது பல தருணங்களிலே ஒரு சவால் நிறைந்த ஒரு வாழ்க்கை. இப்படி சவால் நிறைந்த ஒரு வாழ்வை நாம் சந்திக்கின்ற உலகத்திலே நாம் எப்படி அதை கையாள்வது, ஆணுடைய பிள்ளைகளாகி நாம் எப்படி அதை கையாள்வது என்று நாம் பார்க்கும் பொழுது, ஓகே, மிகவும் தவிர்க்க முடியாத ஒரு கஷ்டகரமான ஒரு சூழ்நிலை. ஒரே நம்பிக்கை, ஒரே விசுவாசத்தை சார்ந்தவர்களை திருமணம் பிடிப்பது. நம்முடைய நாட்டில், நம்முடைய கலாச்சாரத்தில் ஒரே ஜாதியில் திருமணம் பண்ணுவது அல்லது ஒரே மொழி பேசக்கூடியவர்கள் மத்தியிலே திருமணம் பண்ணுவது, அப்படி பல சவால்கள் இருக்கிறது. ஆனால் அவைகள்லாம் ரொம்ப பெரிய விஷயம் அல்ல. மிக முக்கியமான விஷயம் ஒரே விசுவாசம், ஒரே நம்பிக்கையிலே உள்ள நிலையிலே திருமணம் பண்ணுவது. ஆபிரகாம் பல நாள் காத்திருந்த தன்னுடைய குமாரனாகிய ஈசாவுக்கு பெண் கொள்ளுவதற்கு அவர் வாழ்ந்த ஊர்ல பெண் எடுக்கணும்னு அவர் நினைக்கல. மாறாக தன் வீட்டுக்கு பிரதானமான ஒருத்தர் வேலைக்காரரை கூப்பிட்டு தன் சொந்த தேசத்துல போய் தன் குமாரனுக்கு பெண்ணும் பார்க்கணும் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா வேத புஸ்தகம் ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன், இனத்துக்கு எதிராக இனவெறி கொண்ட ஒரு நிலையை அறிமுகப்படுத்துகிறதா? இல்லை. வேதத்திலே மோசே தன் இனம் அல்லாத கூஷைட் பெண்மணியை தான் திருமணம் பண்ணினார். அதை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். யோசேப்பு எகிப்திய பெண்ணை திருமணம் பண்ணுகிறார். அதை தேவன் எழுதி வைத்திருக்கிறார். எஸ்தர் பெர்சிய மன்னனை திருமணம் பண்ணுகிறார். அதை தேவன் எழுதி வைத்திருக்கிறார். கவனிக்க வேண்டும், வேத புஸ்தகமானது ஜாதியை முன்வைப்பதோ, நிறத்தை முன்வைப்பதோ, மொழியை முன்வைப்பதோ, பொருளாதாரத்தை முன்வைப்பதோ அல்ல. மாறாக விசுவாசத்தை பிரதானமாக முன்வைக்கிறது. ஒரே நம்பிக்கை, ஒரே விசுவாசத்தில் உள்ள திருமண உறவுகளை தேவன் அங்கீகரிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். சில தருணங்களிலே அதிலே எதிராக நடைபெறுகிறதே, மீறி நடைபெறுகிறதே. அப்படிப்பட்ட தருணங்கள் என்ன? தட்ஸ் வெரி எக்ஸப்ஷனல். கவனிக்கணும், வெரி எக்ஸப்ஷனல். நமது ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், நமது ஆண்டவர் தயவுள்ளவர். சில தருணங்களிலே நம்முடைய கண்ட்ரோலை மீறி அல்லது நம்முடைய நம்பிக்கையை மீறி, நம்முடைய சூழ்நிலைகளை மீறி சில திருமண உறவுகள்
இன்டர்ஃபெய்த், மாற்று நம்பிக்கையுடையவர்கள் இரு நபர்கள் மத்தியிலே நடைபெறுகிற திருமணங்கள் என்ற ஒரு நிலை வரும் பொழுது ஆணுடைய பிள்ளைகளாகிய நாம் அதை எப்படி நாம் கையாள்வது? யோசேப்பு எகிப்திலே வாழ்கின்றார். அடிமையாக இருந்தவர் திடீரென்று அரசனுக்கு இணையாக உயர்த்தப்படுகிற ஒரு நிலை. அப்பொழுது அவருடைய நாட்டின் முறைப்படி அவருக்கு திருமணத்திற்கான சூழ்நிலை உண்டாகிறது. அங்கே ஏரோதியாளின் குமாரத்தி யோசேப்புக்கு மனைவியாக கொடுக்கப்படுகிறாள். ஐயோ, நான் முடிக்க மாட்டேன், நான் செய்ய மாட்டேன், நான் எபிரேயன், நான் யூதரை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்றதுக்கான சூழ்நிலைகள் அவருக்கு அங்கே இல்லை. காரணம், அவர் அங்கே இருந்ததே அடிமையாக விற்கப்பட்டவர். அவரால் எதையுமே வாய் திறந்து சொல்லி எனக்கு முடியாதுன்னா சொல்றதுக்கான சூழ்நிலைகள் அல்ல. ஆகவே அப்படிப்பட்ட தருணத்திலே அவர் கொடுக்கப்பட்டதை ஏற்றுக்கொள்ளுகிறார். கொடுக்கப்பட்டதை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் யோசேப்பின் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அந்த திருமண உறவிலே பிறந்த பிள்ளைகளுக்கு எபிரேய பெயர்கள் கொடுக்கப்படுகிறது. கவனிக்கணும், எபிரேயர் பெயர்கள் கொடுக்கப்படுகிறது என்றால் யோசேப்பு தவிர்க்க முடியாத சூழ்நிலை நிமித்தம் தன் நம்பிக்கைக்கு ஒத்து வராத ஒன்றிணையாத ஒருவரை திருமணம் பண்ணியிருந்தாலும் அந்த திருமண உறவிலே வந்த மனைவியை நேசிக்கிறார். கணவனாக எல்லா நிலையிலும் செயல்படுகிறார். பிள்ளைகளை பெற்றெடுக்கின்றார். பெற்றெடுத்த பிள்ளைகளை தன் விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் வளர்க்கிறார். அந்த வகையில் தான் அவர்களுக்கு மனாசே, எபிராயிம் என்ற தன் நம்பிக்கை சார்ந்த தன் விசுவாசம் சார்ந்த பெயர்கள் கொடுக்கப்பட்டதின் மூலமாக யோசேப்பு தவிர்க்க முடியாத சூழ்நிலையிலே வேற்று நம்பிக்கை உடையவரை திருமணம் பண்ணியிருந்தாலும் தன் பிள்ளைகளை பக்தியிலும் விசுவாசத்தில் நடத்துவதின் அறிவதன் மூலமாக தன் மனைவியையும் அவர் பக்தியிலும் விசுவாசத்திலும் கிறிஸ்தவ நம்பிக்கைக்கு நேராக அவர் நடத்தியிருக்க வேண்டும் என்பதற்கான போதிய ஆதாரங்கள் வேதத்திலே உண்டு. ஓகே, பாஸ்டர் சொல்லிட்டாரு, இனிமே நான் கல்யாணத்துக்கு அப்புறமா நான் திருமணம் பண்ணுகிற வரை விசுவாசத்தில் கொண்டு வந்துடுறேன். நோ, அப்படி அல்ல. யோசேப்பின் சூழ்நிலை வேறே, நமது சூழ்நிலை வேறே. இருப்பினும் இந்தியா போன்ற நாட்டிலே கிறிஸ்தவம் என்பது மிகவும் சிறிய பர்சன்டேஜாக இருக்கிற நிலையிலே நம்முடைய கலாச்சாரம், உறவுகள் போன்ற பல நிலைகளில் கட்டமைக்கப்பட்டிருக்கிற நிலையிலே தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளில் எப்படிப்பட்ட நிகழ்வுகள் வரும் பொழுது முதலாவது நாம் அறிய வருகிற செய்தி, முதல் செய்தி அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுவது என்ன? 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 12வது வசனம் முதல் 14வது வசனம் வரை நாம் வாசிக்கும் போது கவனிக்க வேண்டும். முதல் பகுதி விசுவாசத்தில் தான் திருமணம் பண்ணணும். அந்நிய இனத்தோட அவிசுவாசிகளோட இணைக்கப்படக்கூடாது. இட்ஸ் அ கமாண்ட், சஜஷன் அல்ல, கூடாது, கட்டளை. பட் அதையும் மீறி சில தருணங்களிலே ஒரு விசுவாசி அல்லது ஒரு அவிசுவாசி என்ற இருவரோடு திருமணம் என்ற ஒன்று நிலை வரும் பொழுது 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் 12 முதல் 14 வரை வாசிக்கும் பொழுது அப்படிப்பட்ட உறவில் இருக்கிற ஒருவர் பிரிந்து போகக்கூடாது, விவாகரத்துக்காக ஓடக்கூடாது. மாறாக ஒருவருக்கொருவர் இணக்கமாக இருந்து கீழ்ப்படிந்து நேசித்து அவர்கள் இருவருமே சேர்ந்து ஆண்டவர் அண்டை வர வேண்டும். அவர்கள் இருவருமே சேர்ந்து தங்கள் பிள்ளைகளை கனப்படுத்த வேண்டும் என்ற வரிசையில் தான் இங்கே நாம் வாசிக்கின்ற அற்புதமான செய்தி உண்டு. மேபி அதை வாசித்து விடலாம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்திலே 12, 13, 14 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். ஓகே, கவனிக்க வேண்டும். முதல் கட்டளை, திருமணம் பண்ணுவதற்கு முன்னாடி விசுவாசி அவிசுவாசியோட திருமணம் பண்ணக்கூடாது. இரண்டாவது, இன்கேஸ், எக்ஸப்ஷனல், 1000ல் 1 அல்லது 1,00,000ல் 1 ஏதோ ஒரு சூழ்நிலையில் மாறி நடக்குது அப்படின்னு ஒன்று வரும்போது பிரிஞ்சு போகணும்னு நினைக்கக்கூடாது. மாறாக ஒரு விசுவாச மனைவி என்பவள் அல்லது ஒரு விசுவாச கணவன் என்பவள் கிறிஸ்து எப்படி நம்ம ஏற்றுக்கொண்டாரோ, கிறிஸ்து எப்படி பிதாவுக்கு கீழ்ப்படிந்தாரோ அதே போல் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து ஒருவரையொருவர் நேசிப்பதின் மூலமாக மற்றவரும் கிறிஸ்துவண்டை வருவதற்கேற்ப வாழ வேண்டும். முக்கியமாக அப்படிப்பட்ட உறவிலை பிறக்கின்ற பிள்ளைகளை தேவன் எப்படி பார்க்கிறார் என்று நாம் அறிய வரும் பொழுது 14வது வசனத்திலே, எண்ணத்தினாலனில் அவிவிசுவாசியான புருஷன் தன் மனைவியினால் பரிசுத்தமாக்கப்படுகிறான்,
அவிசுவாசியான மனைவியும் தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறாள், இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் அசுத்தமாய் இருக்குமே, இப்பொழுதோ அவைகள் பரிசுத்தமாய் இருக்கின்றன. கவனிக்கணும், கணவன் மனைவி இவ 2 பேருமே ஒரே விசுவாசத்தை ஒரே நம்பிக்கையின்மை உடையவர்களாக இருப்பதுதான் 100% சரி. இருப்பினும் எதிர்பாராத சூழ்நிலையில, தவிர்க்க முடியாத நிலையில அப்படின்ற ஒரு நிலை வரும் பொழுது, தேவனுடைய ஆளுகையின் கீழ் யோசேப்பு எகிப்திய பெண்மணியை திருமணம் பண்ணியது போல, அல்லது மோசே குஷைட் பெண்ணை திருமணம் பண்ணுகிறாள். ஆனால் மோசே திருமணம் பண்ணது ஆல்ரெடி அவங்க விசுவாசத்தின் அடிப்படையில் நம்பிக்கையில் புறப்பட்டு வந்தவங்க. ஓகே, எஸ்தர் ராஜாத்தி அகஸ்துவர ராஜாவுக்கு மனைவியாக கொடுக்கப்படுகிறாள். இப்படி போன்ற ஒரு சில எக்ஸப்ஷனல் இருக்கத்தான் செய்கிறது. அப்படிப்பட்ட தருணங்களிலே தேவனுடைய பிள்ளைகள் மிகவும் கவனமாக இருந்து தங்களுடைய குடும்பத்தையும் தங்கள் பிள்ளைகளையும் கிறிஸ்துவுக்கு எதுவாக நடத்துகின்ற காரியத்திலே கவனமாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஓகே, இங்கே நம்ம பார்க்கும் பொழுது முதலாவது யோசேப்பு மரியாள், இந்த திருமணம் உறவு ஒரு ஆண் பெண் திருமணம், இரண்டாவது ஒரே விசுவாசத்தை சார்ந்த திருமணம். இருப்பினும் எக்ஸப்ஷன் வரும்போது நம்ம தொடர்ந்து நமது இந்த ஆண்டவரையினுடைய அறிவை விசுவாசத்தை பெற்றுக்கொள்வதற்கு அங்கே முயற்சிகள் எடுக்கப்பட வேண்டும் என்பது ஆலோசனையாக பவுல் கூறுகிறார். ஆகவே தான் இந்த வசனத்திலே பவுல் கூறுகிறதை நாம் கவனிக்க முடியும். மற்றவர்களை குறித்து வசனம் 12, கர்த்தர் அல்ல நானே சொல்லுகிறதாவது. கவனிக்கணும், ஆண்டவர் சொன்னதுன்னா அந்நிய நுகத்திலே அவிசுவாசத்தோட பண்ணாதீங்க. பட் இப்ப பவுல் சொல்றார் அப்படின்னா, பவுல் சொன்னார்னா இது பவுலுடைய வார்த்தை, ஆணுடைய வார்த்தை இல்லையா என்ற கேள்விக்கு பதில், இது பவுலுடைய வார்த்தை தான். ஆனால் தேவன் அதை அங்கீகரிக்கிறார், தேவன் அதற்கு ஒப்புதல் கொடுத்திருக்கிறார். அதனாலதான் இது பவுலின் வார்த்தைகள் என்றாலும் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் இடம் பெறுகிறது. அகைன் பாஸ்டர் சொல்லிட்டாரு விசுவாசம் மாறி திருமணம் பண்ணலாம், நோ, இல்லை. எக்ஸப்ஷனல் நார்ம் கிடையாது. ஓகே, எக்ஸப்ஷனல் நார்ம் கிடையாது. சரி, யோசேப்பை பத்தி நம்ம பார்த்த முதல் செய்தி, திருமணத்திற்காக நிச்சயிக்கப்பட்டிருந்தவர். இப்ப அடுத்த நிலையில நம்ம பார்ப்பது என்ன, அவர் ஒரு ஹஸ்பண்ட், அவர் ஒரு திருமணம் முடித்த ஒரு நபராக இங்கே அடுத்த நிலையிலே அறியப்படுகிறார். ஓகே, நான் ஏற்கனவே சொன்னது போல நிச்சயமும் நடந்தாவே அவங்க ஊர்ல கணவன் மனைவி என்றுதான் அவர்கள் அறியப்படுவார்கள். அவள் புருஷனாகிய யோசேப்பு, அவள் புருஷனாகிய யாரு, மரியாளுடைய புருஷனாக அறியப்படுகிற யோசேப்பு நீதிமானாக இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாக இருந்தான். சமீபத்தில் கவனிக்கணும், கலவை வெங்கட் அப்படின்ற ஒருத்தர் என்ன செய்கிறார், தன்னுடைய யூடியூப் சேனல்ல மரியாளுக்கு யோசேப்பு இல்லாமல் இன்னொரு கணவன் இருந்ததாகவும், அவளுக்கு பின்னொரு காலத்திலே ஒரு காதலன் இருந்ததாகவும், யாரோ 3வது நூற்றாண்டில் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காங்களாம். அந்த புஸ்தகத்தை ரெஃபர் பண்ணி கலவை என்ற ஊரில் இருக்கக்கூடிய வெங்கட் என்றவர் தன்னுடைய வீடியோவில் பதிவு செய்திருக்கிறார். உங்கள் எதாவது பார்த்தீங்களா என்னன்னு தெரியல, கவனிக்கணும். இப்போ 3வது நூற்றாண்டில் வாழ்ந்த அவர் உண்மையத்தான் சொன்னாருன்னு இவருக்கு எப்படி தெரியும்? ஓகே, அவர் உண்மையை தான் எழுதினாருன்னு எப்படி தெரியும்? இவருக்கு தெரியாது. எப்பொழுதுமே வேத புஸ்தகம் 2-3 ஆதாரம் இல்லாமல் எதையுமே நம்பக்கூடாதுன்னு சொல்றது வேத புஸ்தகத்துடைய ஒழுங்கு. காரணம், ஆரம்ப நூற்றாண்டிலே சூடோ ரைட்டிங் சொல்லுவாங்க. சூடோ ரைட்டிங், நான் ஒருத்தர் பத்தி ஒரு தவறான ஒருத்தருக்கு ஒரு தவறான கருத்தை சொல்லணும்னு நினைச்சேன்னா நான் நேரடியா சொல்றது கிடையாது. கவனிக்கணும், நான் நேரடியா என் பேரை போட்டு நான் இந்த கருத்தை முன்வைக்கிறேன்னு சொல்லாம, அந்த நாட்களிலே பிரதானமாக வாழ்ந்த ஒரு மதிப்புமிக்க நபர் யாரோ அவர்களுடைய பெயர்ல நான் எழுதுறது, அவர்களுடைய பெயர் அவர் சொன்னாரு அப்படின்னு சொல்லி எழுதி என்னுடைய கருத்தை முன்வைப்பது, இதற்கு பெயர் சூடோ ரைட்டிங். முதல் நூற்றாண்டிலே இப்படிப்பட்ட சூடோ ரைட்டிங் நிறைய இருந்துச்சு. ஓகே, அதையெல்லாம் தாண்டி தான் இந்த பரிசுத்த வேதாகம் உருவாகி இருக்கிறது. ஸோ கலவை வெங்கட் ஏதோ ஒருத்தர் சொன்னார் அப்படின்றத கவனத்தில் கொண்டு இப்படி அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு மரியாளை அவதூறாக அவர் சில கருத்துக்களை முன்வைக்கிறார். அவருக்கு நம்முடைய கேள்வி,
இது உண்மை என்பது உனக்கு எப்படி தெரியும்? தெரியாது. இது ஏன் பொய்யா இருக்கக்கூடாது? சரி, அது உண்மையாகவே இருக்கட்டும். மரியாளை பற்றி சொல்லுகின்ற அந்த அவதூறான செய்தி உண்மையாகவே இருக்கட்டும். உண்மையாக இருந்தால் இயேசு சிலுவையிலே மரிக்கும் பொழுது, கவனிக்கணும், இயேசு சிலுவையிலே மரிக்கும் பொழுது மரியாளுக்கு இன்னொரு கணவர் இருந்தாலோ இன்னொரு காதலன் இருந்தாரோ, ஏன் இயேசு மரியாளை தன் தாயை யோவான் என்று இன்னொரு சீஷனிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும்? அதோ உன் தாய், அதோ உன் மகன் என்று யோவானுடைய பாதுகாப்பிலே இயேசு ஏன் ஒப்பு கொடுக்க வேண்டும்? இதற்கு பதில் கேட்டால் கலவை வெங்கட்டுக்கு தெரியாது, பதில் தெரியாது. கலவை வெங்கட் ஒரு பொய்யன், பொய்யை நம்பக்கூடியவர். இப்படி போன்ற பொய்கள் நிறைய இன்றைக்கு வலைதளங்களிலே சுத்திக்கிட்டு இருக்கிறது. மரியாள் என்பவள் இந்த மனுக்குலத்தில் பிறந்த நம்முடைய ஒரு முன்னோடி. நம்ம எல்லாருக்கும் ஒரு தாயை போன்றவள். ஒரு தாயை போன்ற ஒரு பெண்மணியை ஒருவன் அவதூறாக அசிங்கமாக பேசிக் கொண்டிருக்கிறான். நம்ம எல்லாம் வாயை மூடிட்டு இருக்கிறோம். கிறிஸ்தவம் ஏன் இவ்வளவு கோழைத்தனமாக மாறிவிட்டது என்பதை யோசித்து வெட்கப்படுகிறேன். ஏன் நம்மளால ஒரு எதிர்த்து குரல் கொடுக்க முடியல? நம்முடைய அம்மாவை பக்கத்து வீட்டுக்காரன் பேசினா விட்டுருவோமா? சண்டைக்கு போய் நிற்க மாட்டோம்? அந்த உணர்வு ஏன் இன்றைக்கு நமக்கு வரமாட்டேங்கிறத ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. ஏன் அந்த உணர்வு வரமாட்டேங்குது? சில தருணங்களில் இது போன்ற கருத்துக்களுக்கு எதிராக நான் நியாயமான பதிவிடைகளை நான் வீடியோஸ் போடுகிறேன். ஆனால் நம்ம சர்ச்சில் எத்தனை பேர் அதை நீங்கள் பார்க்குறீங்க, அல்லது அதை ஒரு அப்ரிஷியேட் பண்ணுறீங்க, அல்லது ஒரு 2 பேருக்கு ஷேர் பண்ணுறீங்கன்னு கேட்டால் கிட்டத்தட்ட அது ஒரு கேள்விக்குறி தான். ஒரு 2 பேர் 3 பேர் தான் அதை பார்க்குறாங்க, அல்லது அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, 2 பேருக்கு ஷேர் பண்ணுறாங்க. ஏன் மரியாள் போன்ற நபரை நம்முடைய தாயாக ஏன் பார்க்க முடியவில்லை? ஓகே, யோசேப்பு இன்று உயிரோடு இருந்தால், கவனிக்கணும், யோசேப்பு இன்று உயிரோடு இருந்தால் அவர் அமைதலா இருப்பாரா? இயேசு என்று பூமியில உயிரோட நடமாடிட்டு இருந்தார்னா தன் தாயாகிய மரியாளை அவதூறாய் பேசுகின்ற ஒருவனை சட்டை பிடிக்க மாட்டாரு? யோசேப்பு தனக்கு திருமணத்துக்கென்று நியமிக்கப்பட்டிருந்த ஒரு பெண் தனக்கு துரோகம் பண்ணிட்டாருன்னு தெரிஞ்சு கூட அவளை அவமானப்படுத்த அவர் நினைக்கவே கிடையாது. காரணம், வேத புஸ்தகத்தில் இடம்பெறுகிறவர்கள் பெண்களை மதிப்பவர்கள். தமிழ் பைபிள் மினிஸ்ட்ரி என்ற ஒரு கிறிஸ்தவத்தில் இருக்கின்ற ஒரு லெனின்றவர் வேத புஸ்தகம் பெண்களை அவதூறாக பார்க்கிறது, இழிவுபடுத்துகிறது, குறைத்து மதிப்பிடுகின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். பரலோகத்தின் தேவனே தன் குமாரனாக இயேசுவை ஒரு பெண், மரியாள் என்ற பெண்ணின் மூலமா இந்த உலகத்துக்கு அனுப்பினார் என்பதே உலகத்தில் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் பெருமையான விஷயம். பெண்களை மகிமைப்படுத்துகின்ற ஒரு அற்புதமான நிகழ்வு. கடவுள் மனிதனானார், ஒரு பெண்ணின் வயிற்றிலே தோன்றினார் என்கின்ற உண்மை செய்தியின் மூலமாக. ஓகே, இங்கே யோசேப்பு தனக்கு திருமணத்திற்கென்று நியமிக்கப்பட்டிருந்த மரியாள் கருவுற்றுகிறாள் என்ற பொழுது அவர் பெண்களை மதித்தபடியினால், பெண்களுடைய உணர்வுகளை மதித்தபடியினால், எனக்கு நியாயமாக முறையாக எதுவும் தெரியாத பட்சத்தில் நான் யாரையும் அவமானப்படுத்த மாட்டேன்னு சொல்லி நினைச்சபடினால தான் அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் தள்ளிவிட வேண்டும் என்று யோசனையாக தான் இருந்தார். செயல்படவே இல்லை. கவனிக்கணும், தள்ளி விடணும் அப்படின்னு சொல்லி யோசிக்க தான் செஞ்சாரே ஒழிய செயல்படவே இல்லை. பிரியமானவர்களை கவனிக்க வேண்டும். மரியாள் வாழ்ந்த காலகட்டத்தில், யோசேப்பு வாழ்ந்த காலகட்டத்திலே திருமணத்திற்கு முன்பாக உடலுறவு என்பது பாவமாக கருதப்பட்டது, மரணத்துக்குரிய தண்டனையாக கருதப்பட்டது. யோசேப்புக்கு தெரியும், இதை நான் ஒருவேளை வெளியில சொன்னா மரியாளுக்கு கல்லால் எரியப்படுகின்ற ஒரு தண்டனை வரப்படும், மரியாள் மரணம் அடைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை அவர் அறிந்திருந்தபடினால தான் வாயே திறக்கல, யார்கிட்ட இதை பத்தி பேசவே இல்லை. கவனிக்கலாம், இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே சிலருடைய ரகசியங்கள் நமக்கு தெரிய வருகிறது, சிலருடைய ரகசியங்கள் நமக்கு தெரிய வருகிறது, சில பலவீனங்கள் நமக்கு தெரிய வருகிறது. அப்போ நம்ம எப்படி நடந்து கொள்கிறோம்? யோசேப்பை போல் நடந்து கொள்கிறோமா? அல்லது தம்பரா எடுத்துக்கிட்டு ஊருக்கெல்லாம் தெரியுற மாதிரி, பார்க்குறவங்களுக்கெல்லாம் உண்மையோ பொய்யோ எல்லாத்துக்கும் பறைசாற்றி கொண்டிருக்கிறோமா? இன்றைக்கு யோசேப்பை பற்றி நாம் பேசுகிறோம் என்றால், யோசேப்பு என்ற மனிதன்
பிறருக்கு அவப்பெயர் வரக்கூடாது என்பதை குறித்து மிகவும் கருத்தாக இருந்த ஒரு மாமனிதன், தனக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிற பெண் கருவுற்றிருக்கிறார் என்பதை அறிய வரும் பொழுது அவளை அவமானப்படுத்த அவளுக்கு எண்ணம் வரவில்லை என்பது எத்தனை அற்புதமான ஒரு நிகழ்வு. கிட்டத்தட்ட இதே உணர்வும் இதே குணாதிசயம் தான் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்துச்சு. கவனிக்கணும், இயேசுவுக்கு அதே குணாதிசயம் இருந்துச்சு. விபச்சாரத்தில் ஒரு பெண்ணை கையும் களவுமாக பிடித்து கொண்டு வந்து இயேசுவின் பாதத்தில் போட்டு இவள் கொலை செய்யப்பட வேண்டும், கல்லால் எறிந்து கொலை செய்யப்பட வேண்டும் என்று கேட்ட பொழுது அங்கே இயேசு எப்படி செயல்பட்டார்? யோசேப்பு எப்படி செயல்பட்டாரோ அதே போலதான் இயேசுவும் செயல்படுகிறார். உங்களில் பாவம் இல்லாதவன் முதல் கல் எறிய கடவன். பட் இந்த வசனத்தை இன்னைக்கு நிறைய பேர் தப்பா பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. எப்படி தப்பா பயன்படுத்துறாங்க? நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நீங்க என்ன கேள்வி கேட்க கூடாது, காரணம் நீயும் பாவி. நோ, அப்படி அல்ல. சமீபத்திலே பாடகர், சிறந்த பாடகர் ஜான் ஜெபராஜ், அவருடைய பாடல்கள் நமக்கு நிறைய பேருக்கு பிடிக்கும். திருமண உறவை மீறி இன்னொரு பெண்ணோடு வாழ்ந்து கொண்டிருப்பதை போலீசார் கைது செய்து பிடிக்கும் பொழுதே அவர் பிடிபடுகின்றார். பரவாயில்ல, பலருக்கு அப்படி ஒரு பிரச்சனை, அவருக்கு ஒரு பிரச்சனை, அதனால அதெல்லாம் நம்ம கமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார்? இதே வசனத்தை மேற்கோள் காமிச்சு இயேசுவே அன்னைக்கு அப்படி சொல்லிட்டாரு, உங்களில் பாவம் செய்யாதவன் முதல் கல் எறிய கடவன் என்று சொல்லிட்டாரு. எல்லாருமே பாவிகள், ஆகவே நான் செஞ்ச பாவத்தை, என் பாவத்தை யாருமே குறிப்பிடக்கூடாது. யாரும் யாருடைய பாவத்தை குறிப்பிடக்கூடாது என்றால் திருச்சபை எதற்கு, போதகர் எதற்கு, மூப்பர்கள் எதற்கு? மத்தேயு 18 ஒரு பாவத்தில் நடக்க கண்டால் நீ போய் உட்கார்ந்து அவனுக்கு புத்தி சொல்லு, அப்படி அவன் சொல்லி கேட்கலன்னா 2 பேரை கூட்டி போய் புத்தி சொல்லு, அப்படி அவன் கேட்கலன்னா சபைக்கு தெரியப்படுத்து. இதெல்லாம் எதுக்கு? நிறைய பேர் யோவான் 8ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து கூறின இந்த விஷயத்தை தவறாக பயன்படுத்துகிறார்கள். உங்களில் பாவம் செய்யாதவன் முதல் கல் எறிய கடவன். அப்கோர்ஸ் எல்லாருமே பாவிகள் தான், ஒவ்வொருவரும் ஒரு வகையில பாவிகள் தான். ஆனால் ஆக்சுவலா இந்த கூட்டத்தினர் இந்த பெண்மணியை விபச்சாரத்தில் பிடிச்சதாக கொண்டு வந்து இயேசுவிடத்தில் போட்டு இவள் கொலை செய்யப்பட வேண்டும் என்று உபாகமத்தில் இருக்கின்ற வசனத்தை காண்பித்து கேட்டது சமுதாயத்தில் பாவம் நடந்துருச்சு அப்படின்றதுக்காக கிடையாது. இவள் ஒரு பாவம் செஞ்சிட்டா, நம்முடைய சமுதாயத்துடைய பரிசுத்தத்தை கெடுத்து விட்டால் ஆகவே இவள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதற்காக கிடையாது. இயேசுவை எப்படி குற்றப்படுத்தலாம், இயேசுவை எப்படி குற்றப்படுத்தலாம் என்பதுதான் அவனுடைய நோக்கமா இருந்துச்சு. தவறான ஒரு நோக்கம். இவள் தவறு செய்து விட்டால், சமுதாயத்திற்கு களங்கத்தை வந்துவிட்டால் என்ற நல்ல எண்ணம் கிடையாது. இயேசுவை எப்படி குற்றப்படுத்தலாம் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருந்துச்சு. அப்படிப்பட்ட எண்ணத்தோட கூட சொல்லும்போது இயேசு சொல்லுகிறார், உங்களில் முதல் கல் எறிய கடவன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆக்சுவலா இயேசு என்ன சொல்ல வருகிறார்? விபச்சாரத்திலே கையங்களவுமாக பிடித்ததாக இந்த பெண்ணை கொண்டு வந்து நிறுத்துகிறீர்களே, அந்த ஆண்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார், இவளோட விபச்சாரம் செய்யாதவன் எவனோ அவன் முதல் கல் எறியட்டும் என்று சொல்லுகிறார். கிட்டத்தட்ட அங்க வந்திருக்கிற அனைவருமே பாவிகள் தான். அவனி முதல்ல கல்லை எறி அப்படின்றதான் ஆக்சுவலா அங்க சொல்லப்படுகிற செய்தி. அப்போதான் எல்லாருமே கலைஞ்சு போறாங்க. யாருமே கல்லால் அவளை எரியவில்லை. யோசேப்பு எப்படி தன் மனைவி திருமணத்திற்கு வெளியிலே கருவுற்றிருக்கிறாள் என்ற செய்தி வந்த பொழுது இரக்கம் நிறைந்தவனாய், அன்பு நிறைந்தவனாய், மரியாளுக்காக பரிதாபப்படுகிறவனாய் செயல்பட்டானோ அதே போன்ற நிலையில்தான் இயேசு கிறிஸ்துவும் பெண்களுக்காக, பலவீனர்களுக்காக, பாவிகளின் சிநேகிதன் என்று அறியப்படும் நிலையிலே இந்த இயேசு நெருக்கப்படுவர்களுக்காக குரல் கொடுக்கின்ற ஒரு அற்புதமான நபராக வேத புஸ்தகம் நமக்கு அறிய தருகின்ற விஷயத்திலே இந்த யோசேப்பும் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக நாம் பார்க்க முடியும். இப்போது நமக்கு நாமே கேள்வி கேட்டுக்கொள்ளலாம். யோசேப்புக்கு நடந்த இதே போன்ற ஒரு நிகழ்வு ஒருவேளை எனக்கு நடக்குதுன்னா நான் அதை எப்படி கையாள்வேன்? கொஞ்சம் நமக்கு நாமே கேட்டு பார்க்கலாம். கவனிக்க வேண்டும். திருமண உறவிலே, கிறிஸ்தவ குடும்பங்களிலே, ஏன் சில தருணங்களிலே நடக்கக்கூடாத விஷயம் ஒன்று நடைபெறுகின்ற ஒரு நிலை வரும் பொழுது உடனே விவாகரத்துக்கு போகணுன்ற அவசியம்
இல்லை. காரணம், இயேசுவின் ஜனனத்தின் விவரத்திலே நாம் சந்திக்கின்ற 3 பெண்கள். இந்த 3 பெண்களின் வரிசைகளை முதலாவது தாமார், ஒரு முறைக்கு இருமுறை விதவையான ஒரு பெண். ஒரு முறைக்கு இருமுறை விதவையான ஒரு பெண். அவளுடைய பெயர் இயேசுவின் ஜனனத்தின் விவரத்தில் இடம்பெறுகிறது. ராகாப். ராகாப் என்றவுடனே நமக்கு ஞாபகத்துக்கு வருவது வேசி. ராகாப் வேசி என்ற ஒரு பெண்ணுக்கும் வேதாகம தேவன் மன்னிப்பை கொடுத்து இன்னும் ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்கிறார். சல்மோன் என்ற ஒரு மனிதன் அவளை திருமணம் பண்ணுகிறார். அந்த சல்மோனுக்கு பிறந்தவர் தான் போவாஸ். இந்த போவாசும் ரூத் என்ற இன்னொரு விதவையை மறுமணம் பண்ணிக்கொள்ளுகிறார், ஏற்றுக்கொள்ளுகிறார். இந்த வரிசையிலே வருகிற நிலையிலே ஓசியா தீர்க்கதரிசி, ஓசியா தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், தேசம் சோரம் போயிற்று, ஆனாலும் நான் என் அன்பிலே மாறவில்லை, என் இரக்கத்திலே மாறவில்லை. ஆகவே அதை வெளிப்படுத்தும்படி நீ போய் ஒரு சோரம் போன ஸ்திரியை திருமணம் பண்ணு என்று கூறுகிறார். சோரம் போன ஸ்திரியை திருமணம் பண்ணு என்று ஓசியா தீர்க்கதரிசியில ஆண்டவர் சொல்லும் பொழுது ஓசியா என்ன சொன்னார்? ஆண்டவரே, உமக்கு ஏதாவது இருக்கா? நீங்க சொல்றது நியாயமா? வேற யார்ட்டையாலும் போய் சொல்லுங்க. நோ. ஓசியா கோமேர் என்ற ஒரு சோரம் போன ஸ்திரீயை, விபச்சார வாழ்க்கை வாழ்ந்த ஒரு ஸ்திரீயை திருமணம் பண்ணுகிறாள். பெயருக்காக திருமணம் பண்ணவில்லை, அவளை நேசிக்கின்றார். முடிவு வரை ஒரு கணவனாக எதை செய்ய வேண்டுமோ செய்து அவளை நேசித்து அந்த திருமண உறவிலே பிள்ளைகள் பெற்றெடுக்கப்படுகிறதையும் வேத புஸ்தகம் மறக்காமல் எழுதி வைத்திருப்பதை யோசேப்பு வேத புஸ்தகத்தில் வாசிப்பவராய் மட்டுமல்ல, அதன்படி வாழ்கிறவராக இருந்தார். Joseph knew his Bible, and not only he knew his Bible, he sought to live according to the Bible. இன்றைக்கு பல கிறிஸ்தவ குடும்பங்கள் உடைந்து போய் கோர்ட் வாசலுக்கு வருகின்ற நிகழ்வுகள் இன்றைக்கு அதிகரித்துக் கொண்டிருப்பதை நாம் அறிவோம். கிறிஸ்தவ குடும்பங்கள் கோர்ட் வாசலுக்கு போகவே கூடாது. அது முக்கியமா விவாகரத்துக்கு போகவே கூடாது. வேதாகம தேவன் பெண்களை மதிப்பவர், நேசிப்பவர் எல்லா நிலையிலும். அதுபோலவே கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ குடும்ப தலைவர்கள், ஆண்கள் தங்கள் மனைவிமார்கள் எப்படி இருந்தாலும் அவர்களை நேசிக்க, நல்வழிப்படுத்த, ஆறுதல் படுத்த, சரிப்படுத்த அவர்கள் கடமைப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள் என்பதற்கு யோசேப்பு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் தள்ளிவிட யோசனையாயிருந்தான். ரொம்ப பெருசா எடுத்து ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு கலாட்டா பண்ணிக்கிட்டு தூங்கிட்டு இருக்கார். நான் ஏற்கனவே சொன்னேன், அவரால் தூங்க முடியுது. இன்றைக்கு பல தருணங்களிலே நாம் தூக்கத்தை இழக்கின்றோம். ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து கவலை, ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து போராட்டம், ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து நம்பிக்கையற்ற நிலையிலே இரவுகளை கண்கள் மூடியிருந்தாலும் இதயம் உறங்காமல் விழித்து கொண்டே இருப்பதற்கு காரணம், எல்லாவற்றையும் ஆளுகின்ற நமது ஆண்டவருடைய மகத்துவத்தை நாம் மறந்து போயிருப்பதினால். சில விஷயங்கள் நம்முடைய பலனுக்கு மிஞ்சி நடக்கும் பொழுது அவைகளை குறித்து நம்பிக்கை இழந்து மூளையில உட்காரணும் அவசியமே கிடையாது. யோசேப்பு வேத புஸ்தகத்திலே ஆங்காங்கே நடைபெற்ற நிகழ்வுகளை அறிந்திருந்தவராய், எனக்கு நடப்பது ஒன்றும் புதுசு கிடையாது, எனக்கு மட்டும்தான் அப்படி கிடையாது. ஆனா பல தருணத்துல நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நமக்கு நினைக்கிற ஒன்று என்ன, எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை, எனக்கு மட்டும் ஏன் எப்படி நடக்குது? நோ, இல்லை, அப்படி அல்ல. நம்மை விட பக்தியும் விசுவாசமாய் வாழ்கின்ற எத்தனையோ பேர்கள் எத்தனையோ விதமான சவால்களை சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த உலகத்தில் தான் நாம் வாழ்கிறோம். எப்படிப்பட்ட ஏமாற்றங்களும் சவால்களும் நம்மை நெருக்கி வந்தாலும் நாம் நம்பிக்கை இழக்க வேண்டிய அவசியமில்லை. தேவன் எல்லாவற்றையும் ஆள்கிறார் என்பதை அறிந்து அவைகளை நாம் எப்படி கையாளுகிறோம் என்பது மிக முக்கியம்.
முக்கியமாக இங்கே யோசேப்பு தன்னுடைய மனைவியாக நியமிக்கப்பட்டிருந்தவளை அவமானப்படுத்தவில்லை. தூதன் சரியான நேரத்தில் ஆண்டவர் வந்து பேசுறார். ஓகே, யோசனையா தான் இருந்தார். மேபி விடிஞ்சா பகல்ல ஒருவேளை நமக்கு நெருக்கமானவங்களை கூப்பிட்டு இப்படி ஆயிப்போச்சு, என்ன செய்யலாம் என்று பேச ஆரம்பிச்சிருக்கலாம். நீ யார்ட்டுமே பேசல. ஆனால் சரியான நேரத்தில் ஆண்டவர் தேவதூதனை அனுப்பி யோசேப்பிடத்தில் பேசுகிறார். வசனம் 20, மத்தேயு 1. அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது என்று கூறுகிறார். நான் சமீபத்திலே ஒரு காணொலியை போன வருஷம் நான் பதிவிட்டிருந்தேன். அது ரொம்ப நிறைய 30,000 பேருக்கு மேலே அஞ்சே நாளில் பார்த்தாங்க. அப்புறம் நம்ம சேனல் டெலீட் ஆயிடுச்சு, என்னாச்சுன்னு தெரியல. அது மறுபடியும் ரெக்கவர் பண்ண முடியல. அப்புறம் அதே வீடியோ இப்போ சமீபத்தில் நான் மீண்டும் அதை பதிவேற்றம் பண்ணியிருந்தேன். அது எப்படிப்பா இயற்கைக்கு மாறான விதத்தில் எப்படி மரியாள் கருவுற முடியும்? ஒரு ஆணின் துணை இல்லாமல் எப்படி கருவுற முடியும்? மனிதனை பொறுத்தளவுக்கு இந்த கேள்வி நியாயமான கேள்விதான். ஆனால் இயேசு மனிதன் அல்ல, அவர் இறைவன், இயற்கைக்கு அப்பாற்பட்டவர். எப்படி இந்த உலகத்திலே முதல் மனிதனாகிய ஆதாம் இந்த பூமியிலே வருவதற்கு ஒரு அம்மா அப்பா அவனுக்கு ஆண்டவருக்கு தேவையில்லை. கவனிக்கணும், வெரி சிம்பிள் ஆன்சர். இந்த உலகத்திலே முதல் மனிதனாகிய ஆதாமை தேவன் உருவாக்குகிறார். அவனை உருவாக்குவதற்கு கடவுளுக்கு ஒரு அம்மா அப்பா தேவையில்லை. அதே போல் இரண்டாம் ஆதாம் என்று அறியப்படுகின்ற இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வர்றதுக்கு ஒரு தாய் தகப்பன் தேவையே இல்லை. இருப்பினும் பிள்ளைகளாகிய நாம் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருப்பதனால் நம்மை போலவே கடவுள் மனிதனாகிறார். அப்படி மனிதனாவதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பெண்மணிதான் மரியாள். அந்த மரியாளுடைய வயிற்றிலே பரிசுத்த ஆவியானுடைய செயலினால் அவர் உற்பவித்து பிறக்கின்றார். அதைத்தான் இங்கே தேவதூதன் சொல்லுகிறார். இந்த தேவதூதன் சொல்லும் பொழுது யோசேப்பு he didn't take it light. கவனிக்கணும், ஓ ஏதோ சொப்பனம். சம்டைம்ஸ் நம்ம சொப்பனம் காம்போம், பயங்கரமான ஆபத்தா இருக்கும். டக்குன்னு விழிச்சு பார்த்தா, ஓ அப்பாடா இது சொப்பனம், தப்பிச்சோம் அப்படின்ற உணர்வு நமக்கு வருது. சில சொப்பனங்கள் கை நிறைய பணம் இருக்கிற மாதிரி இருக்கும். சந்தோஷமா இருக்கிற நேரத்தில் முழிச்சு பார்த்தா ஒன்றும் இருக்காது, அதே கிழிச்ச பாயில தான் படுத்து கிடப்போம். அப்போ துக்கமா வரும். ஆனால் யோசேப்பை பொறுத்தல அப்படி இல்லை. தன் கனவிலே கண்ட அல்லது சொப்பனத்திலே தேவதூதன் பேசின விஷயம் இது ஒரு சொப்பனம் தான், சரி நான் நினைச்சது மாதிரி செய்வேன் என்று அல்ல. யோசேப்பு நான் ஏற்கனவே சொன்னது போல் he knew his Bible. ஆதாம் ஏவாள் காலம் முதல் இயேசு என்ற ஒரு நபர் ஸ்திரீயின் வித்தாக அந்த பூமியிலே பிறப்பார் என்பதை அறிந்திருந்தான். அதற்காக காத்து கொண்டிருந்தவர்களில் யோசேப்பும் ஒருவர் என்பதனால் இந்த செய்தி யோசேப்புக்கு நம்பவே முடியாத செய்தி என்று அல்ல. இதை நம்பவே முடியாது என்ற நிலையில யோசேப்பு இல்லை. ஏசாயா 7ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை, ஒரு ஸ்திரீ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். அதே வசனம் தான் இங்கே மீண்டும் சொல்லப்படுகிறது. யோசேப்புக்கு பைபிள் பற்றி தெரியும், அதில் சொல்லப்பட்டிருக்கிற நம்பிக்கை பற்றி தெரியும், எதிர்பார்ப்புகள் தெரியும். அந்த வகையில தான் முதலாவது மரியாளை அவமானப்படுத்த எண்ணவில்லை, ரகசியமாய் தள்ளிவிடுன்றது யோசனையா தான் இருந்தாரு. மூன்றாவது, தூதன் சொப்பனத்தில் சொன்ன விஷயத்தை இது சொப்பனம்தான் என்று தள்ளிவிடவில்லை, மாறாக தேவனுடைய வார்த்தை என்று நம்பி எடுத்து அடுத்து என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய அங்க முற்படுகிறார். அந்த வகையில் தான் யோசேப்பு மரியாளை சேர்த்துக் கொள்ளுகிறார். கவனிக்கணும், யோசேப்பு உடனே மரியாளுக்கு தேவையான பாதுகாப்பு கொடுக்கிறார். ஏன்னா தேவையான பாதுகாப்பு கொடுக்கலனா என்ன பண்ணிட்டு இந்த உலகம் கல்லறிஞ்சு கொன்றும். அதுதான் அந்த நாட்கள் இருந்த நிலை. இந்த கலவை வெங்கடுக்கு அதெல்லாம் தெரியல. இன்னைக்குள்ள வாழ்க்கை நிலை மாதிரி அன்னைக்குள்ள வாழ்க்கை நினைச்சு அவர் பேசிக்கிட்டு இருக்கார், தவறா பேசிட்டு இருக்கார். அவருடைய அறிவினத்தை அதை வெளிப்படுத்துகிறது. திருமண உறவுக்கு வெளியிலே
உடலுறவு என்பது மரணத்துக்கு இணையான தண்டனை கொடுக்கப்படும். திருமணத்துக்கு முன்னாடி நிச்சயிக்கப்பட்டிருந்தாலும், கவனிக்கணும், நிச்சயிக்கப்பட்டிருந்தாலும் நிச்சயிக்கப்பட்ட உறவிலே உடலுறவு என்பது, ஒன்று சேர்வு என்பதும் பாவமாகவே கருதப்பட்டது. ஆகவே இப்போ இங்கே யோசேப்பு என்ன செய்ய வருகிறார்? கவனிக்கணும். யோசேப்பு மரியாளை ஏற்றுக்கொள்வதன் மூலமாய் தன்னை யாருனாலும் பாவின்னு சொல்லிட்டு போட்டோம். ஆனதான் யூஸ்வலா குற்றப்படுத்தும். தட்ஸ் ஃபைன். ஜோசப் வாஸ் ரெடி டு டேக் அப்பான் ஹிம்செல்ஃப் த பிளேம். தான் குற்றவாளி ஆகுவதற்கு யார் பேசினாலும் என்ன பேசுங்கப்பா, என் மனைவியை பேசாதீங்க. யார் கல்லெறிஞ்சாலும் என் மேல ஏறிங்கப்பா, என் மனைவியில எரியாதீங்க. எத்தனை அற்புதமான யோசேப்பு, எத்தனை அற்புதமான யோசேப்பு. ஒவ்வொரு கணவனும் தன் மனைவிக்காக எதையும் தாங்கக்கூடியவனாய் இருக்கணும் அப்படின்றதுக்கு யோசேப்பு சிறந்த எடுத்துக்காட்டு. ஒவ்வொரு கிறிஸ்தவ கணவனும் தன் மனைவியின் மீது ஒரு பழிச்சொல் வரக்கூடாது, எது வந்தாலும் என்னை நோக்கி வரட்டும் என்பதற்கு யோசேப்பு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. மரியாளை சேர்த்துக் கொள்ளுகிறான், தன் மனைவியாக ஏற்றுக்கொள்ளுகிறான். கணவன் என்ற ஸ்தானத்திலே அவளுக்கு என்ன ஆறுதலையும் என்ன பாதுகாப்பையும் கொடுக்க வேண்டுமோ அனைத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு யோசேப்பை நாம் இங்கே பார்க்கிறோம். He was not only the man who heard what the angel had to tell him, but he was also a man of action. என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்கிறவனாய் இருக்கிறான். அதுதான் விசுவாசம். கவனிக்கணும். இன்றைக்கு நமக்கு நிறைய பேருக்கு வேதாகம அறிவு இருக்குது, நல்ல விஷயம்தான். வேதத்தை பற்றின புரிந்து கொள்ளுதல் இருக்கிறது, நல்ல விஷயம்தான். பட் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அறிவை பெற்றுக்கொள்வதோடு நின்று விடுவது அல்ல, அதை செயலிலே காட்டக்கூடியது. அங்கேதான் உண்மை கிறிஸ்தவம் இருக்கிறது. யோசேப்பு அவளை ஏற்றுக்கொள்வது என்பது எதை கூறுகிறது? இந்த உலகத்துக்கு சொல்லுகிற செய்தி, பாவம் அப்படின்னா நான் தான் பாவி. இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு வரம்புக்கு மீறின நிகழ்வு நடந்திருக்குன்னா அதற்கு நான் தான் காரணம் அப்படின்றது போல தான் செய்யாத ஒன்றை தன் மீது சுமந்து கொள்ளுகிறார். கவனிக்கணும். பழைய ஏற்பாட்டில் யோசேப்பு பத்தி தெரியும். அந்த யோசேப்புக்கு மீது ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு. இதே போன்ற ஒரு பாலியல் குற்றச்சாட்டு, செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவிக்கின்றார். அதே போலதான் இந்த யோசேப்பும், அவர் தவறு எதுவும் செய்யவில்லை, மரியாளும் எந்த தவறு செய்யவில்லை. ஓகே. ஆனால் சமுதாயத்தின் பார்வையிலே இவர்கள் கூடி வரும் முன்னே மரியாள் கருவுற்றிருக்கிற அந்த ஒரு குற்றச்சாட்டை தான் ஏற்றுக்கொள்வது என்பது, இயேசு கிறிஸ்து அவர் எந்த பாவமும் செய்யவில்லை, ஆனால் நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் மீது சுமந்து கொள்ளுகிறார். நம்முடைய மீறுதல்களை, நம்முடைய அக்கிரமங்களை அவர் ஏற்றுக்கொள்ளுகின்றார் என்பதற்கு இந்த யோசேப்பு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. வெரி இன்ட்ரெஸ்டிங்லி கவனிக்கணும். இங்க யோசேப்புக்கு தேவதூதன் பேசும்போது என்ன சொல்லுகிறார்? தாவீதின் குமாரனாகிய யோசேப்பு என்று சொல்லுகிறார். ஆனால் தாவீதின் குமாரன் யோசேப்பு கிடையாது, தாவீது அப்பா கிடையாது. கவனிக்கணும். இயேசு கிறிஸ்துவ கூட தான் தாவீதின் குமாரனாகிய யோசேப்பு என்ற ஒரு தலைப்பு இருக்குது, பெயர் இருக்கிறது. ஆனால் லிட்ரலி சரீர பிரகாரமான தாவீதின் குமாரன் யோசேப்பு கிடையாது. ஆனால் யோசேப்புடைய அப்பா பேர் என்ன? கவனிங்க பாருங்க. யோசேப்புடைய அப்பா பேரை நீங்க கவனிக்கும் பொழுது, ஓகே, இதே மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும். 15வது வசனத்திலே 16வது வசனம், யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான். மத்தேயு 1 அதிகாரத்தில் இடம்பெறுகின்ற யோசேப்பினுடைய அப்பா பேர் என்னது? அப்பா பேர் என்னது? யாக்கோபு. பழைய ஏற்பாட்டில் ஆதி ஆகமத்தில் பார்க்கிற யோசேப்புடைய அப்பா பேர் என்னது? பழைய ஏற்பாட்டில் யோசேப்பு, அந்த யோசேப்புடைய அப்பா பேர் என்னது? யாக்கோபு. வாட் an amazing comparison. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற யோசேப்புடைய அப்பா பேரு யாக்கோபு தான். கிட்டத்தட்ட அந்த நிகழ்வுல இருந்து இப்ப இயேசுடைய பிறப்பு என்பது கிட்டத்தட்ட 3000 வருஷம், குறைந்தது 2500 வருஷம். 2500 வருஷத்துக்கு அப்புறம் பிறந்திருக்கிற இந்த யோசேப்புடைய அப்பா பேர் என்னது? யாக்கோபு.
அந்த யோசேப்பு இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமா மட்டும் கிடையாது, இந்த யோசேப்பும் இயேசுவிற்கு முன்னடையாளமாய் இருக்கின்ற வகையிலே இந்த யோசேப்பு சொப்பனத்திலே தூதன் சொன்னதை ஏற்றுக்கொண்டு தன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ளுகிறார். அப்படி சேர்த்து கொண்டது மட்டுமல்ல, நாம் இந்த அதிகாரம் முடியும் பொழுது நாம் அறிய வருகிற செய்தி வசனம் 25, அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து. கவனிக்கணும், மரியாள் தன் முதல் கருவாகிய இயேசு கிறிஸ்து என்ற குமாரனை பெருமளவும் அறியாதிருந்து என்பது எதை சொல்லுகிறது? கவனிக்கணும், யோசேப்புடைய செல்ஃப் கண்ட்ரோல். யோசேப்பினுடைய செல்ஃப் கண்ட்ரோல். திருமண உறவிலே நிச்சயிக்கப்பட்டிருக்கிறார், கிட்டத்தட்ட கணவன் மனைவி என்றுதான் அறியப்படுகிறார். இருப்பினும் கருவுற்றிருக்கின்ற குழந்தையை, இயேசு கிறிஸ்து என்ற முதல் பேரனாகிய குமாரனை பெருமளவும் யோசேப்பு மரியாளை அறியாதிருந்தது என்பது he was able to discipline himself, control himself and maintain the purity in marriage. திருமண உறவிலே யோசேப்பு அவன் வரம்பு மீறாதவனாய் தன்னைத்தானே அவன் ஒழுங்குபடுத்திக் கொள்ளுகின்ற ஒரு அற்புதமான வாழ்க்கையிலே யோசேப்பை பார்க்கிறோம். முடிவாக இயேசுவுக்கு அவனே பெயர் கொடுக்கிறார். அவள் தன் முரல்பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவனுக்கு இயேசு என்று பெயரிட்டான். யோசேப்பு மரியாள் தான் பெற்றெடுத்த முதல் குழந்தைக்கு இயேசு என்ற பெயர் கொடுக்கின்ற ஒரு அற்புதமான பாக்கியம் இந்த யோசேப்பு கொடுக்கப்பட்டது. இயேசு என்றால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். எனக்கு அருமையானவர்களே, இந்த அருமையான ஆராதனை வேளையிலே அவனுடைய வார்த்தையில் இடம்பெறுகின்ற யோசேப்பு என்ற ஒரு மனிதனை குறித்து நாம் அறிகிற வருகிற நிலையிலே பல தருணங்களிலே யோசேப்பை பற்றி நாம் அதிகமாக நினைப்பதில்லை. மரியாள் என்ற பெண்மணி பிரதானமான ஒரு இடத்தை பெறலாம், தவறில்லை. கிட்டத்தட்ட அதற்கு இணையாகவே அறியப்பட வேண்டிய இன்னொரு முக்கியமான நபர் இந்த யோசேப்பு என்பதை நாம் மறக்கக்கூடாது. இந்த யோசேப்பு எல்லாவற்றையும் தன் மீது சுமந்து கொண்டு, எல்லா பொறுப்பையும் தன் மீது சுமந்து கொண்டு, இயேசுவை போல் இரக்கம் நிறைந்தவனாய் இருந்தபடினால் பிறருடைய பெயருக்கு பாதகம் வராமல் எல்லாவற்றையும் தானே ஏற்றுக்கொள்கிறான். அதே போலதான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் அறையப்படுவதற்கு முன்பாக கெத்சமனே தோட்டத்திலே ஜெபிக்கும் பொழுது ரோம போர்ச்சவர்கள் வந்து இயேசுவை அரெஸ்ட் பண்ணும்போது, கைது செய்யும் பொழுது இயேசுவினுடைய முதல் வேண்டுதல் என்ன? என்னை கைது செய்யுங்கள், இவர்களை விட்டுவிடுங்கள், சீசர்களை விட்டுவிடுங்கள், என்னை கைது செய்து கொள்ளுங்கள் என்று சொல்வது மட்டுமல்ல, சிலுவையின் மரண பரியந்தமும் இயேசு தன்னை தாழ்த்தி நமது அவமானங்கள் எல்லாவற்றையும் அவர் எடுத்துக்கொண்டார். ஆகவே நாம் மீண்டும் ஒரு விசை அவமானத்தை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. யோசேப்பு the forgotten father, மறக்கப்பட்ட ஒரு தந்தை. ஆனால் அவர் மறக்கப்பட வேண்டியவர் அல்ல, எப்பொழுதுமே நினைக்கப்பட வேண்டியவர். காரணம் அவருடைய குணாதிசயம், அவருடைய தாழ்மை, அவருடைய பக்தி, அவருடைய இரக்கம், பெண்களை மதிப்பது, பிறருக்கு அவப்பெயர் வரக்கூடாது என்பதற்காக தான் அவப்பெயரை ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு தாழ்மையாக இருப்பது. அப்படிப்பட்ட நற்குணாதிசயங்களை இந்த நாளிலே நாம் வேதத்திலிருந்து பார்ப்பதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையும் மாற்றப்பட்டதாக இருக்க, யோசேப்பை போல அமைந்திருக்க நமது ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன்.